சவுக்கு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். சார், திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் ஒரு சொல்லியிருக்காரு சார். திட்டமிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஒரு ஆளுங்கட்சி டிஃபெண்ட் பண்ண வேண்டியதுதான், சரியா? ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதெல்லாம் பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட முடியுமா அப்படின்றத RS பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் யோசிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில் மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக வேலிய பயிரை மேய்ந்த கதையாக காவல்துறையை சேர்ந்தவர்களே பாலியல் வன்புணர்வில் ஈடுபடும் சம்பவங்களை பார்க்கிறோம். திருவண்ணாமலையில் 2 காவலர்கள் ஒரு தாயையும் பெண்ணையும் அழைத்து சென்று அந்த தாய் முன்பாகவே அந்த பெண்ணை மோசமான வன்முறையான ஒரு வன்புணர்வு அது நடந்திருக்கு. ஃபார்ச்சுனேட்லி சீனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த 2 பேரையும் குண்டஸ் ஆக்டில் டெட்டைன் பண்ணிட்டாங்க. அது நடந்து முடிஞ்சு 10-15 நாள் கூட ஆகலை. நேற்று திண்டிவனத்தில் 10வது படிக்கிற பிள்ளைன்னா என்ன 15 வயசு இருக்குமா, கூட ஒரு +2 படிக்கிற பையன் வந்திருக்கான். அந்த பையனை விரட்டி விட்டுட்டு பேட்ரோலில் இருந்த இளங்கோவன் என்ற காவலர் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் மொலஸ்ட் பண்ணியிருக்கார். பாலியல் வன்முறை நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இளங்கோவன் அரெஸ்டட். நான் அந்த திருவண்ணாமலை சம்பவத்தின் போதும் நாம் விவாதித்தோம், அதற்கு முன்பும் நாம் விவாதிச்சிருக்கோம். இது ஒரு பெரும் நோயின் அறிகுறி. ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த போலீஸ் வேலைக்கு வர்றேன். சும்மா மற்ற இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் மாதிரி படிச்சுட்டு போய் ஈஸியாக எழுதிட முடியாது. ஓடணும், ரோப் ஏறணும், லாங் ஜம்ப் பண்ணணும், ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணி நீ இந்த போலீஸ் வேலையை நேசித்து வர்றேன்னா உனக்கு சட்டத்தை மீறி பாதுகாப்பு தர வேண்டிய ஒரு பெண்ணை, தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி பாலியல் வன்புணர்வு செய்யலாம், வன்முறையில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இந்த துறையை சார்ந்தவர்களால் நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு சிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்று தானே பொருள். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களே இது போல் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து 1 ஆண்டு தான் ஆகிறது. அதற்குள் கோவையில் கொடூரமான சம்பவம். இன்னொன்று, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் ஒரு அதிகாரியோட தலையீடு இருக்குன்னு பேசப்பட்டது இங்கே குறிப்பிடத்தக்கது இல்லை சார்? ஆமாம், அது நடக்கிறது. அது போக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்த ஒரு அதிகாரியை நீங்கள் சர்வீஸில் வச்சு திருச்சி ரூரல் எஸ்பியாக போஸ்டிங் போட்டு வச்சுருக்கீங்கன்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நான் இது என்னமோ எனக்கும் செல்வ நகரத்தினத்துக்கும் சொத்து தகராறு கிடையாது. பட் அந்த குற்றச்சாட்டு விசாரித்து முடியும் வரை அவர் சட்டம் ஒழுங்கு டியூட்டியில் இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய வாதம். இப்போ அந்த கான்ஸ்டபிளுக்கு துணிச்சல் எங்கேருந்து வருது? இது மாதிரி பண்ணி ஊரே நாறுது. செல்வ நகரத்தின கதை நம்ம சேனலுக்கே அந்த விக்டிம்மு என்னென்ன பாதிப்புக்கு உள்ளானேன்னு சொல்லிட்டு அந்த விக்டிம் நம்ம சேனலில் பேசினாங்க. அதை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த எஸ்பிக்கு நீங்கள் லாண்ட் ஆர்டர் பதவி கொடுத்துருக்குறீங்கன்னா இந்த கான்ஸ்டபிளுக்கு பயம் எப்படி வரும்? ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வச்சு சொல்ல, தொடர்ந்து இந்த காவல்துறை முழுக்க ஒழுங்கீனங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறதுன்ட்டு இந்த செல்வ நாகரத்னத்தோட மோடஸ் ஆப்ரண்ட் என்னன்னு பார்த்தா இந்த யூனிஃபார்ம் வச்சுக்கிட்டு மசில்ஸ் காட்டுற மாதிரி ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாவில் போடுறது. இதை பார்த்துட்டு கவரப்பட்டு, சார் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு இன்ஸ்டாவில் இன்பாக்ஸில் பேச ஆரம்பித்து இப்படித்தான் இது எல்லாமே நடக்குது. இப்போது இது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கிறது. அப்போது இது எல்லா சம்பவங்களையும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீட்ஸ் அ பிக் ஷேக்கப். ஒரு ஒழுங்கீனம் காவல்துறை முழுக்க பரவி இருக்கிறது. இது போக இந்த பதவி உயர்வில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் பேசணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் நிலவத்தான் செய்கிறது. நீங்கள் இது போன்ற சம்பவங்களே நடக்காத ஒரு சமயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் சிரிப்பாங்க. எப்படியா சொல்கிற நீ அப்படின்னு கேட்பாங்க. சம்பவங்களை குறிப்பிட்டு கிட்டத்தட்ட 6999 பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள், குழந்தைகள், ஃபுல்லாக போக்சோ கேஸ்னால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு புள்ளிவிவரத்தோடு சொல்கிறார். இதை எப்படி இந்த புள்ளிவிவரத்தை பொய்யா அவர் பழனிசாமி சொல்ல முடியும்? இன்னொன்றுங்க சார், இப்போ கோவை பாலியல் பலாத்காரம் ஒருவேளை பேட்ரோல் போயிட்டு இருந்தால் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்மளே கூட பேசணும். ஆனால் பேட்ரோலில் வரவரே ரேப் பண்ணால் எங்கே போய் முறையிடுவீங்க நீங்கள்? அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குல்ல. நேற்று திரு பழனிசாமி அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக நல்ல ஸ்பீச், ரொம்ப பாயிண்டடாக திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கூர்மையான விமர்சனங்களை எடுத்து வைத்தார். கிட்டத்தட்ட ரொம்ப விரிவாக தமிழ்நாட்டில் இந்த டிஜிபி அப்பாயின்மெண்ட்டு பண்ணலைன்றதை ரொம்ப விரிவாக நேற்று பழனிசாமி பேசினார். டிஜிபியை, ரெகுலர் டிஜிபியை நியமிக்கிறதுக்கு கூட துப்புல்லாத அரசாங்கத்தை தான் ஸ்டாலின் நடந்துக்கிட்டு இருக்காரு. இதனால தான் உங்களை பொம்மை முதல்வர்னு சொல்கிறோம். நீங்கள் பொம்மை முதல்வர் என்பதை நாள்தோறும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த டிஜிபி பதவி நியமன விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறதா? இன்னையா கஷ்டம் உங்களுக்கு இதை போடுறதில்ல? எதுக்கு அப்படி எதிர்கட்சி வாயில் விழுந்துக்கிட்டு இருக்கீங்க?
யாருக்காக இதை பண்ணுறீங்க? எதிர்க்கட்சி வாயில விழுகிறதுன்றதை தாண்டி இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளோட இம்பேக்ட் இதனால இருக்குல்ல சார். இப்போ ரெகுலர் டிஜிபி இருந்தால் அவர்கிட்ட கேள்வி கேட்போம்ல. உங்களை போலவே இன்னொரு பொம்மை டிஜிபியை போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்படி பொம்மை டிஜிபியை வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது உங்களுக்கு? என்ன அழுத்தம்? ஒரு சட்டம் இருக்குது. நம்ம ரொம்ப அழகாக பேசினார் எடப்பாடி. ஒரு சட்டத்தை பின்பற்றலைன்னா நீங்களாம் என்ன அரசாங்கம்னு கேட்குறாரு. ஒரு சட்டம் இருக்குல்ல, இப்படி தான் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணணும், ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பின்பற்றிட்டு போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அரசாங்கமே சட்டத்தை பின்பற்றலைன்னா அப்புறம் ஜனங்க எப்படிங்க பின்பற்றுவாங்க? நீங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ பொதுமக்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஏஜென்சி ஒரு புகார் அளிக்குது. அந்த புகார் வந்துச்சுன்னா சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 நேர்வுகளில் இது போன்ற புகார்களை இந்த பொம்மை டிஜிபி கீழே போட்டு உட்காந்துக்கிட்டு தானே இருக்காரு. ரெகுலர் டிஜிபி இருந்தால் அப்படி இருந்திருப்பாரா? அப்போது இது போல் புகார்கள் உங்களுக்கு வந்தால், அமலாக்கத்துறையிடமிருந்து புகார்கள் வந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த பொம்மை டிஜிபியை வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டிய ஆளை போடணுன்றதுக்காக தான் நீ டிஜிபி அப்பாயின்மெண்ட் போடலன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அதில் என்ன தவறு இருக்குது? சீமா அகர்வாலும் ராத்தோரும் உங்களுக்கு வேண்டாத ஆள் இல்லையா? வேண்டிய ஆளாக இருந்திருந்தாங்கன்னா நேரம் போட்டிருப்பீங்களே. நீங்கள் வெங்கட்ராமே வேண்டிய ஆளாக இருக்கிறதுனால தான் 9வது இடத்துல இருக்கிற ஆளை தூக்கி இன்சார்ஜ் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் ஏதோ பலன்களை அனுபவிக்கிறதுக்காக. ஆமாம், ஏதோ ரீசனு இல்லையா? உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிடுச்சு. 2வது முறை உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு. அப்போது நம்ம அப்பாயின்ட் பண்ண மாட்டேன், இது போல் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடந்தாலும் பரவாயில்லை என்று நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் என்ன ஆட்சியை நடத்துகிறீர்கள் நீங்கள்? அவர் எடப்பாடி ஸ்பீச்சு பிரமாதமான ஸ்பீச்சு. மீடியாவில் இன்றைக்கி பெரிய பிரிண்ட் மீடியாலையும் பெரிய அளவில் ரிப்போர்ட் ஆகலை. ஏன் ரிப்போர்ட் ஆகலைன்னு தெரியல. ரொம்ப அழகாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் எடுத்து டாஸ்மாக் ஸ்கேமு எல்லா டீட்டெயிலும் எடுத்து பேசினார். அதில் இன்னொன்று சார் முக்கியமாக சொல்லியிருந்தார். இந்த கீதா ஜீவன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்களா, 1999 போக்சா கேஸ் சிறுமிகள் வந்து பாலியல் பலாத்கார சம்பவத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 104 கோடி நாங்கள் இழப்பீடு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. லுக், இது இன்னொன்று, இந்த இழப்பீடு நீங்கள் உங்களது கருணையின் காரணமாக எல்லாம் இழப்பீடு வழங்கவில்லை. சட்டம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்கிறது. சேரிட்டியாக கொடுக்குறீங்க, பெருந்தன்மையாக கொடுக்குறீங்களா? பணத்தை தூக்கி இப்படிலாம் பேசுறதுக்கு வெக்கப்படணுங்க. இன்னொன்று, இதை நீங்கள் தடுத்துட்டீங்கனாலே இந்த பணம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள். இன்னொன்று, அது ஆக்டில் மேண்டேட். அது கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடு சேர்த்து காம்பன்சேஷன் அவார்டு பண்ணணும். இது மேண்டேட்டு, இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன். இது பெருமையாக வர சொல்லிக்கிறாங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவரோட பப்ளிக் ரிலேஷன்ஸ் டீமை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். நேற்று ரொம்ப அழகான ஸ்பீச். உண்மையிலே வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு. நடுவில் கேப் விட்டுருச்சில்ல, பிரச்சாரம்லாம் பண்ணாமல் கேப் விட்டுருச்சில்ல. நேற்று அதுக்கெல்லாம் பிறகு கிட்டத்தட்ட எல்லா இஷ்யூவையும் கன்சால்டேட் பண்ணி இட் வாஸ் அ பாயிண்டட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அட்டாக் ஆன் தி டிஎம்கே கவர்மெண்ட். மனசுல இருந்து பேசுகிறாரு. ஆமாம், இந்த பிரமாணியான ஒரு டீமை எதுக்கு தெண்டத்துக்கு வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி பெரிய அளவில் மீடியாவில் இது ரிப்போர்ட் ஆகிருக்கணும். எடப்பாடியோட ஸ்பீச் ஒரு சில தொலைக்காட்சிகள் போட்டார்களை ஒழிய பிரிண்டில் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்க வேண்டிய ஸ்பீச் அது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால், ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. குறிப்பாக டிஜிபி பற்றி பேசியது, டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசியது, இது எல்லாமே ரிப்போர்ட் ஆகிருக்க வேண்டிய ஸ்பீச். ஏன் ரிப்போர்ட் ஆகலைன்னா கூப்பிட்டு 10 கோடி அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு தெண்டத்துக்கு உட்காந்துருக்கீங்கன்னு இந்த பிரமாணிய ஸ்ரவந்தை கூப்பிட்டு மண்டை மேலே போட்டு ஒழுங்காக இதை ரிப்போர்ட் பண்ண சொல்லணும். இல்லைனா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பேசி அந்த ஓமலூர் மக்கள் மட்டும் பார்த்தால் போதுமா? தமிழக மக்கள் அத்தனை பேரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டாம் அந்த ஸ்பீச்சை? இதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட வேலை. நாம் தாவேக்காவை ஏதோ குறைத்து பேசுகிறோம், வேண்டுமென்றே அவர்களை மட்டம் தட்டி பேசுகிறோம் என்றெல்லாம் அவங்க தாவேக்க தொண்டர்கள் ஆதங்கப்படுகிறார்கள். இந்த ஸ்பீச்சை உங்கள் லீடரை பேச சொல்லுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருல, இந்த டிஜிபி இஷ்யூ எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் பேசுகிறாரு. டிஜிபி இஷ்யூ மட்டும் பேசுகிறாருல, பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாருல, புள்ளி வரங்களோடு எடுத்து சொல்கிறாருல, டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறாருல. 4 வரி பாட்டு பாடிட்டு போயிட்டீங்க, போதுமா? அதுக்கப்புறம் இன்னும் அழகானா. இப்படித்தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியின் மீது கூர்மையான விமர்சனங்களை செய்ய வேண்டும். ஸோ இதை இன்னும் இந்த அட்டாக்கை இபிஎஸ் அண்ட் ஏடிஎம்கே இன்டென்சிஃபை பண்ணுவாங்கன்ட்டு நாம் புரிந்து கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக நான் பார்க்குறேன். நான் அவங்க டீமு இன்னும் இதை கட் பண்ணி பாலிமர் செய்தியில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியெல்லாம் கட் பண்ணி இன்னும் பரவலாக்க வேண்டும், மக்களை சென்று சேர வேண்டும். பிரமாணியாக தான் இப்படி இருக்குதுன்னா ஐடிவிங்க பற்றி சொல்ல வேண்டியதில்லை, பேசி அழுத்து போச்சு. திரு RS பாரதி அவர்கள் சொல்றாரு எதிர்க்கட்சிகளோட வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்னு. புள்ளி விவரத்தை தானே சார் எடுத்து பேசுறாங்க. ஏறக்குறைய 7000 பாலியல் பலாத்காரம் 4 ஆண்டுகள்ல நடந்திருக்கு அப்படின்னா இது எப்படி ஒரு வெறுப்பு பிரச்சாரமா கட்டமைக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், வெறுப்பு பிரச்சாரம் தான்.
உண்மைகளை சொல்லி இந்த மக்களுக்கு திமுகவின் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய பிரச்சாரம் என்றே வைத்துக்கொள்ளுங்கள். என்ன தவறு அதில்? இது எதிர்க்கட்சியோட கடமை. இந்த மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு ஏற்பட வேண்டும். நான் பேசுகிறதே வெறுப்பு பிரச்சாரம் தான். வெறுப்பு ஏற்படணும்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அருவருக்கணும் இந்த கவர்மெண்ட்டை. போய் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கமலஹாசன் வீட்டில் போயிட்டு குடும்பத்தோடு விருந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. நீங்கள் முதலமைச்சராக என்னங்க இந்த குடும்பத்துக்கு சினிமா பைத்தியம் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கவனிச்சிருக்கீங்களா? ட்விட்டரில் வாழ்த்து போட்டிங்க, போததா? வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுமா? எந்த அளவுக்கு சினிமா பைத்தியம் முத்தி போயிருக்குது தெரியுதா? கடற்கரையில் 100 நாளாக உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியாக நினைவுபடுத்துனீங்க. 100வது நாள் போராட்டம். எங்கே அவங்க போய் போராட்டம் பண்ணிட்டு போகிறாங்களோன்றதுக்காக நேற்று ரிப்பன் பில்டிங்கில் போலீஸை கூச்சு வச்சுருக்காங்க, பீச்சில் போலீஸை கூச்சு வச்சுருக்காங்க. இந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய அச்சம் தெரியுது. 100வது நாள்ன்றதுனால ஏதாவது பெரிய போராட்டம் பண்ண போகிறாங்களேன்ட்டு. உங்கள் தொழிலாளி ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறானே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? நீ போய் கமலஹாசன் வீட்டில் விருந்து சாப்பிட்றீங்களே, என்ன சார் மனுஷன் நீங்கள்? போகிற வர பஸ்ஸெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். திருவண்ணாமலையில் போலீஸ்காரங்க ரேப் பண்ணுறாங்க. அது இனிமே போலீஸ்காரர்களால் இப்படி அவமானம் நிகழக்கூடாதுன்னு நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒரு அலங்கோலமான நிலையில் இருக்கிறது. முக்கால்வாசி ஈரல், காவல்துறை ஈரல் அழுகி போய் கிடக்கிறது. நீங்கள் சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட்டு. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் ரிசர்ச் பண்ணணும், வெக்கப்படணும். யூனிஃபார்மில் போட்டிருக்க கான்ஸ்டபிள் மட்டும் இல்லை, ஹெச்ஓபிஎஃப் வரைக்கும் வெக்கப்படணும். என்னையா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இப்படி நடக்குது? ஏன் நடக்குது? there should be some sort of research. புரியுதா? இது ஒரு அபரேஷனாக, ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக நம்ம கடந்து போக முடியாது. டிபார்ட்மெண்ட் கடந்து போகக்கூடாது. நம்ம கடந்து போகலாம், டிபார்ட்மெண்ட் கடந்து போகக்கூடாது. எப்படியா நடக்குது இது? அவங்க பேக்ரவுண்ட் என்ன? வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா அவங்களுக்கு? எப்படி இவங்க 2 பேரும் ராத்திரி 12 மணிக்கு வர்ற இந்த பொம்பளை பிள்ளையை கூட்டு போய், அதுவும் அம்மாவோட இருக்கிற பிள்ளையை கூட்டிகிட்டு போய் இது ஹஸ்பண்டை விரட்டி விட்டுட்டு அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் இப்படி பண்ணுறானுங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன சிக்கல் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை களைஞ்சாதான் இது சரியாகும். நாளைக்கு வேற எங்கேயாவது இது போல் தவறு நடக்கும். ஸோ இதில் என்ன சிக்கல்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது அவர்கள் 2 பேர் தனிப்பட்ட சம்பவமா, இல்லை இது போன்ற ஒரு தன்மை காவல்துறையில் பரவுகிறதா என்பதை துறை ஆராய வேண்டும். நீங்கள் எவன் எந்த சேரில் உட்காரக்கூடாதுன்றதுல தாங்க உங்களோட கவனம் இருக்குது. ஏன்னாங்க சார், இப்போ காவல்துறை அப்படின்றவங்க அதை கட்டுப்படுத்துறவங்க, அவங்களாலேயே இந்த சம்பவம் நிகழுது அப்படின்னா இது எப்படி ஒரு சமநிலையாக இருக்கும்? இது ரொம்ப சிக்கல். நிர்வாகத்துக்கு இது பெரிய சிக்கல். இது எளிதாக கடந்து போக முடியாது. அடுத்தடுத்து இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. 2 வீலர் ஸ்கூட்டியை ஒப்படைக்கிறதுக்கு லாட்ஜுக்கு கூப்பிட்டாலும் ஒரு கான்ஸ்டபிள். நீங்கள் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது போன்ற செய்திகளை நாம் பார்க்குறோமா? இப்போ there is something seriously wrong with the department. என்னன்னா இது ஆராய்ஞ்சு அசிங்கமாச்சே. ஒரு காலத்தில் குளோரியஸாக இருந்த இந்த டிபார்ட்மெண்ட்டு இன்னைக்கு இப்படி சீரழிஞ்சு சந்தி சிரிக்கிறதே என்ற அக்கறை ஒரு அதிகாரிக்கு இருந்தாலும் இதை சரி செய்திருப்பார்கள். அசிங்கன்றதே விடுங்க சார், இதை கட்டுப்படுத்த வேண்டியது உங்க கடமை சார். அதுக்கு தான் சார் மக்களோட வரி பணத்தை சம்பளமா வாங்குறீங்க. வெக்கமே இல்லாமல் உடுப்பு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்கும் செல்வி ஜெயலலிதாவை நம்ம ஏன் நினைவு கூறுறோம்? பெண்களுக்கு பாதுகாப்பாக அவங்க உறுதி பண்ணாங்கன்றது தானே சார் அவங்க மேலே இருக்க மரியாதை. நீங்கள் 100 விமர்சனம் சொல்லலாம்ப்பா ஜெயலலிதா மேலே. இந்த விமன் சேஃப்டின்ற இஷ்யூ மட்டும் வந்துச்சுன்னா, ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு ஹாரஸ்மெண்ட். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு ஹாரஸ்மெண்ட். சட்டப்பேரவையில் உன் புடவையை பிடிச்சி இழுத்தா நீ இதுக்கப்புறம் எழுந்துக்க மாட்டேன்ற தைரியத்தில் தானே சார் இழுக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு ஹாரஸ்மெண்ட் தானே சார். ஒரு பெண்ணு ஒரு சைல்டுலேருந்தே ஒரு டார்மெண்டட் சைல்டுஹுட் தான் அவங்களுக்கு. தந்தை இல்லாமல் ஒரு நடிகையாக இருந்த தாயின் அரவணைப்பில் வளர்ந்த ஒரு குழந்தையாக பெண்களுக்கு சொசைட்டி என்னென்னலாம் பண்ணுன்றது தெரிஞ்சதுனால எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. இந்த கிரைம் அகென்ஸ்ட் விமனை டாலரேட்டே பண்ண மாட்டாங்க. அதனால்தான் அவர்களை இரும்பு பெண்மணி என்று மக்கள் அழைத்தார்கள். மீண்டும் மீண்டும் பெண்கள் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்ததற்கு காரணம் அவர்கள் கொடுத்த அந்த பாதுகாப்பு உணர்வு. அது வேணும். ஒரு ஆட்சியில் பெண்கள் இப்படி பாதுகாப்பாக இல்லைன்னா உங்களுக்குலாம் அவமானமாக இல்லையா? நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சுன்றதெல்லாம் ஒரு பேச்சாக பேசின்னு இருக்கிறீங்களே. ஏன்னா ஜென்மையா நீங்கள் நள்ளிரவுலலாம் விருந்து சாப்பிட்றதுக்கு போகிறது இல்லையா? விடிய விடிய பார்ட்டி பண்ணுறது இல்லையா? அப்புறம் ஆரம்பித்தா எல்லாத்தையும் தானே ஆரம்பிக்கணும். ஒரு முறை அந்த ஜேர்னலிஸ்ட்டு பேரை சொல்ல விரும்பல, அவங்க ஒரு பெரிய பொறுப்பில் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்த மாட்டாங்க. எப்போ பத்திரிகையாளர் சந்திப்பாங்கன்றது ஜெயலலிதாவுக்கே தெரியாது. திடீர்னு டெல்லிக்கு போகிறாங்க, விமான நிலையத்துக்கு போகிறாங்க, எங்கேயாவது போகிறாங்கன்னா டக்குன்னு காரை நிறுத்தி 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவாங்க. அந்த 2 நிமிஷத்துக்காக எப்போவுமே டிவி சேனல்ஸ் டியூட்டி போட்டுட்டு அங்கே போயஸ் கார்டன் வாசலில் காத்திருப்பாங்க. அதுவும் குறிப்பாக 98 காலத்தில் எல்லாம் அப்போது பணியாற்றிய பத்திரிகையாளர்கள், நான் அந்த போயஸ் தோட்டத்தின் பிளாட்ஃபாரத்தில் படுத்து கிடந்த நாட்கள் தான் அதிகம். ஏன்னா எப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுப்பாங்கன்று இந்தியாவே காத்திருந்தது. அப்போது அந்த சமயத்தை ஒட்டித்தான் என்று நினைக்கிறேன். அப்போது ஜெயலலிதாவுக்கு எஸ்பிஜி இருந்தது என்று நினைவு. கூட்டமாக போய் எல்லோரும் ஜெயலலிதா கிட்ட மைக்கு போடுறாங்க. பக்கத்தில் பாதுகாவலர்கள் இருக்காங்க. விமன் ஜேர்னலிஸ்ட்டு, இங்கிலீஷ் சேனலு விமன் ஜேர்னலிஸ்ட்டும் போய்ட்டு மைக்கு போடுறாங்க. போட்டு முடிக்கும்போது எவனோ ஒருத்தன் அந்த ஜேர்னலிஸ்ட்டை மொலஸ்ட் பண்ணிட்டான்.
இந்த ஜேர்னலிஸ்ட்டு நிலகுலைஞ்சு போய் அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி அழுது, அது ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும்தான் அது தெரியுது. புரியுதா? அவங்க போய் ஒரு அஃபிஷியலாக புகாராக அதை பதிவு செய்யவில்லை, எங்கேயுமே அது கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகலை. ஜேர்னலிஸ்ட் சர்க்கிளில் மட்டும் அது பரவுது. அவங்க ஹஸ்பண்டுக்கு சொல்லி புகார் எழுப்புறாங்க, பரவுது. ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே ஷி ஆர்டர்ட் என்கொயரி. 20 பேர் அந்த டீமில், சிஎம் ப்ரொடெக்ஷன் டீமில் 20 பேர். யார் என்ன நடவடிக்கை எடுப்பேன், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இருட்டு. 20 பேரையும் 20 திசைக்கு அனுப்பிச்சாங்க. மணிமுத்தாறு பட்டாலியன், பழனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஆவடி அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த அறச்சீற்றம் தானே சார் அதுக்கு காரணம்? போவோம், எப்படா பண்ணீங்க? ஆனால் இவங்க ஊபிஐ போய் பார், மகாராஷ்டிராவை போய் பார், நார்த் இந்தியாவை போய் பார் அப்படின்றாங்க. 11 o'clock அந்த பொண்ணு ஏன் போச்சுன்றாங்க, புதருக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க, இருட்டுக்குள்ளே ஏன் போச்சுன்றாங்க. இல்லை என்ன வாதம்? அதான் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்காம அந்த மாநிலத்தை காட்டி இந்த மாநிலம் பெட்ரு அப்படின்னா அது இப்போ எப்படி சார்? இதை ஒரு வழக்கமாகவே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ பெண்களை பாதுகாக்காத அரசு என்ன அரசு? எதுக்கு அரசு நடத்துறீங்க? திமுகவை சேர்ந்த பெண்கள் இப்படி பேசுகிறாங்க சார். அப்போ நீங்கள் பத்திரமான இடத்துல இருக்கோன்ற துணிச்சலா? மனசாட்சியை விற்றாதாம திமுகவில் இருக்க முடியும். புரிஞ்சுக்கணுமா? நீங்கள் இவ்வளோ அநியாயம் நடக்குது, பிஜேபி உள்ளே வந்துடும்னு ஒற்றை காரணத்தை சொல்லி நீங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த அநியாயத்தை எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இல்லை, நீங்கள் மனசாட்சியை விற்றுட்டீங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஒரு அவலமான ஆட்சி நடைபெறுகிறது. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டை எப்படி எதிர்க்கட்சிகள் எழுப்பாமல் இருக்கும்? சார் அதே போன்று நேற்று மயிலாடுதுறையில் சார் பள்ளி வாகனம் போய்க்கிருக்கு சார். அங்கே போதையில் ஒருத்தன் வந்து கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் வந்து அந்த வைபர் இருக்குல்ல, இந்த மழை வந்துச்சுன்னா இது அதெல்லாம் பிடிச்சி உடச்சிக்கிட்டு, அதெல்லாம் என்ன சார், குழந்தைங்க பாவம் உள்ளே இருக்கவங்களாம் கதை அழுகுறாங்க. ஸ்கூல் பஸ்ஸு இபிஎஸ் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சார். எப்படி இதை பார்க்கணுன்னா, இவ்வளோ ரோஷமாக கோபமாக தலைமை நிலைய செயலாளரை வச்சு நீங்கள் அறிக்கை எல்லாம் வெளியிட வைக்கிறீங்களே, இபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு இதுன்ட்டு, அந்த ரோஷத்தை ஆட்சி நடத்துறதுல காட்டுங்க சார். எல்லாரும் பேசிட்டாங்க சார். உங்கள் கூட்டணி கட்சி பேசிடுச்சு சார். உங்கள் கூட்டணி கட்சி என் தேசிய பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ரெகுலர் டிஜிபி இல்லாதது தான் கோவை கூட்டுறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்கிறார் சார். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? தொழிலாளி இந்த பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க, க்ரைம் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் மகன் மருமக, மகள் மருமகன், இதில் பத்தாததுக்கு இந்த கலைஞர் டிவி கார்த்தி, துர்கா சொந்தக்கார பையன், இவங்க எல்லாம் போய் கமலஹாசன் வீட்டில் பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்கு விருந்து போய் சாப்பிட்டுட்டு அதை வீடியோ எடுத்து வெளியிடுறீங்களே, உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும்? விளாகர் ஆகிட்டாங்க போல. யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு துளியாவது மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா? எப்போ பாரு உங்களுக்கு வியாபாரம். கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கிற படம் சுந்தர்சி இயக்கத்தில் ஒன்று வரதா இருக்குல்ல, யார் ஃபினான்ஸு? ரெட் ஜெயின்டா சார். வேறு யார்கிட்ட பணம் இருக்கு இன்றைக்கி? இன்பன் உதயநிதி வழங்குமா? ஆமாம், யார் ஃபினான்ஸு? அப்போ உங்கள் கவனம் எதில் இருக்குது தெரியுதா? உங்களுக்கு இன்றைக்கி யதார்த்தம் என்னென்னா, அவ்வளோ பெரிய படத்துக்கெலாம் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஃபினான்ஷியர் இல்லை. இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. ரஜினிக்கு எவ்வளோப்பா சம்பளம் இருக்கும்? 200 கோடியா? ஓகேவா? படம் செலவு 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த 200 கோடி பட செலவுக்கான இந்த 100 கோடி 300 கோடி யாரும் கையில் வச்சுக்க மாட்டாங்க. ரைட்டாக? வட்டிக்கு தான் வாங்கணும். உரிய நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்னாச்சு? இப்போ நீயே வந்து காலங்காலமாக சினிமா தயாரிப்பில் ஈடுபடும் நபராக இருந்தால் கூட இந்த ரிஸ்க் எடுப்பியா? 1 ரூபா 2 ரூபா இல்லை, 300 கோடி வட்டி எங்கே சார் போயிட்டு? 1 வருஷம் ஆச்சுன்னா டபுள், 2 ரூபா வட்டி தான். 1 வருஷம் ஆனால் டபுள். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை பேங்க் ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆள் இல்லை. வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 300 கோடியை நீ 3 நாளில் எடுக்கணும். எவ்வளோ? 300 கோடி. ஊரே சேர்ந்து தூக்கி நிப்பாட்டின பைசனே 60 கோடி தான். ஞாபகம் இருக்கா வசூல்? அப்போ 300 கோடி எடுக்க நீ என்ன பாடுபடணும்? ஹூ வில் ஃபினான்ஸ்? ஃபஸ்ட்டு ரஜினி கேட்குற சம்பளத்தை கொடுக்குறதுக்கெலாம் ஆள் இல்லை. ஒரு 90 கிடையாது அவர். ஓகேவா? 15 நாள் ஷூட்டிங்க்கெலாம் 200 கோடி அவருக்கு சம்பளம் கொடுக்கும். தெர் இஸ் நோபடி இஸ் ரெடி. அப்படி இருக்கும்போது எதற்காக கமலஹாசன் வீட்டிற்கு சென்றார்கள் என்றது தெரிகிறதா? அட்வர்டைஸ்மெண்ட் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. அவர் ஒரு மாபெரும் கலைஞர். எனக்கும் அவர் மேலே பெரிய மரியாதை கொடுக்கும். எனக்கு கமலை ரொம்ப பிடிக்கும். அது வேறு. முதலமைச்சர் இதை செய்யலாமா? இளையராஜாவுக்கு பிறந்த நாள்னா வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்கிறாரியா? பார்த்தியா? சிஎம் வேலையா இது? கள்ளச்சாராயத்தினால செத்தவன் உங்கள் ஆட்சியின் அவலத்தினால் கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்ல வேண்டும், அங்கே செல்ல மாட்டேன்கிறீர்கள். திரை நட்சத்திரங்களின் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு செல்கிறீர்கள். அஜித்குமாரோட வீட்டுக்கு போனார் அவரு, மந்திரி தானே போனாங்க. அப்போ இவங்களோட கவனமும் அக்கறையும் யார் மீது இருக்கிறது தெரிகிறதா? அப்போ யாரின் நலன்களை பாதுகாக்க இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா?
அப்போ எப்படி பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க? பழனிசாமி இது மாதிரி ஒவ்வொரு சினிமா நட்சத்திரத்தோட பர்த்டேக்கு வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றத ஏற்றுக்குவோமா நம்ம? அப்படி போயிருந்தானா விட்டுருப்பீங்களா? ஏன் ஸ்டாலின் குடும்பம் போகிறத மட்டும் எப்படி கடந்து போகிறீங்க எளிதா? யார் இதை சீரியஸாக பேசல? என்னால் இது தாங்கிக்கவே முடியல. ஜெயலலிதா போவாங்களா? கருணாநிதி போவாரா? நல்லா நீங்கள் ஊன்றி கவனித்து எல்லா சம்பவங்களையும் கோர்த்து பார்த்தீர்கள் என்றால் இந்த குடும்பம் தமிழகத்தை ஆட்சி செய்வதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறது. சிஎம் போஸ்ட் வந்த உடனே நண்டு சிண்டெல்லாம் கூட்டின்னு துபாய்க்கு போகிறது தனி விமானத்தில். புர்ஜ் கலிஃபா டவரில் போய் ஏறி நின்று சுற்றி பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது. கணக்கு கேட்டால் காட்டுறது கிடையாது. அங்கே போய் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோவுக்கு போய் குடும்பத்தோட ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது. ஊட்டிக்கு போய் மலரால் அலங்கரிக்கப்பட்ட நாற்காலியில் கணவர் மனைவி 2 பேரும் அமர்ந்துக்கிட்டு போஸ்ட் கொடுக்கறது. கூட உளவுத்துறை அதிகாரியெல்லாம் கூட்டும் போகிறது. இவங்க பூரா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆட்சியை பயன்படுத்துகிறாங்கன்றது தெரியுதா? இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு இல்லை சார், இதெல்லாம் கூட தப்பு இல்லை சார். உங்களுடைய கடமையை சரியாக முடிச்சிருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டுக்கிட்டு விடிய காத்தால 2 மணிக்கு இன்ஸ்டாவில் ரீட்வீட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பேசத்தான் ஏன் செய்வான்? மழை ஆரம்பித்த பிறகு போய் தூர் வர்ற பணியை மேற்பார்வை செய்கிறது எல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? மழைநீர் வாய்க்காலுக்கு பைப்பு போடுறது, ஆனால் அதுக்கு இணைப்பு போடுறது இல்லை. அந்த செக்ஷுவல் அசால்ட்டில் பாதிக்கப்படுற பெண்களோட ட்ராமா சாகுற வரைக்கும் போகுது தம்பி. அது நம்மளாலாம் புரிஞ்சுக்க முடியாது. இட் இஸ் அ பர்மனன்ட் ஸ்கார். அந்த பெண் பத்திரிகையாளர் ஜெயலலிதா இதில் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, 20 வருஷம் கழிச்சு இப்போ எழுதுறாங்க இன்னும் இந்த ஸ்கார் எனக்கு போகலன்னு. பெண்கள் பாதுகாப்பில் கோட்டை விட்டுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குட்டிச்சோர் மாதிரி வச்சுக்கிட்டு போய் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கிறீங்களா நீங்கள்? சும்மா இல்லாததுக்கு ஒரு எம்பி போஸ்டர் வேறு தூக்கி கொடுக்குறீங்க. கொடூரமான அரசுப்பா இது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் சார் வெளியிடுறத மக்கள் விரும்புவாங்க. லண்டனில் இருக்க அந்த ராணி ஃபேமிலி வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் விரும்ப தான் செய்வாங்க சார். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு மக்கள் இவங்க பண்ணுறதை ரசிக்கிறாங்களா? ரசிக்கலைன்றது கூட தெரியாமல் ரசிச்சா என்ன ரசிக்கலைன்னா என்ன, எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்வோன்ற ஆணவம் தானே இந்த குடும்பத்துக்கிட்ட தெரியுது. அப்பா பையன், மகன் மருமக, மகள் மருமகன், அந்த தொடுப்பு கலைஞர் டிவி கார்த்தி இதை வீடியோ எடுத்து வெளியிட்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும்? சிஎம் பார்க்குற வேலையா பார்த்து கூச்சமே இல்லாமல் சினிமா போயிட்டு ரிவ்யூ போகிறீங்களே. அதுவும் ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபோட்டோ வெளியிடுறாங்க, ரிவ்யூ போட்டு இருக்காங்க. ஒரு சிஎம்முக்கு 10 நாளாக போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை எப்படி டிஸ்போஸ் பண்ண போகிறோன்றது தானே கவனம் இருக்கும். கூலி போட ஞாபகத்துக்கு வரலாமாயா? எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வரும்போது ஜென்மத்துக்கும் ஸ்டாலின் மேலே ஆளக்கூடாது. இந்த குடும்பத்தில் யாருமே ஆளக்கூடாது. புரியுதா? நான் ஒரு வெறுப்பில் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோபத்தில், தனிப்பட்ட கோபத்துல எல்லாம் நான் சொல்ல, இந்த மாதிரி பொறுப்பற்ற நபர்களிடம் 8 கோடி மக்களின் தலையெழுத்து சிக்கக்கூடாதுன்றது தான் சொல்கிறேன் நான். அந்த துப்புரவு தொழிலாளியாக இருந்து நினச்சி பாருப்பா, வண்டியில் கட்டி நம்மளை போலீஸை அடித்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கான், சிஎம் சினிமா பார்த்துட்டு இருக்கிறாருன்ட்டு அந்த துப்புரவு தொழிலாளியை எப்படி நினச்சிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். இன்றைக்கி வரைக்கும் அவனுக்கு ரிலீஃப் கிடைக்கல. கடலில் இறங்கி போராடுறான், பார்க்கில் நின்று போராடுறான். நீங்கள் சினிமா ஸ்டார் வீட்டில் விருந்து சாப்பிட்டுங்கிறீங்க சார். இதை பற்றி நேற்று திரு EPS அவர்கள் சொல்லும்போது சார், MK ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களும் இப்படியான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது இல்லையா, இதை நினச்சி அவமானப்படணும், வெட்கப்படணும் அப்படி சொல்கிறாரு சார். இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிக்கி இருக்கு சார் தமிழ்நாட்டில். நேற்று துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க, ராஜராஜ சோழன் மன்னராக இருந்தப்பயே ராஜேந்திர சோழன் போருக்கு போய் பல நிலப்பரப்புகளை கைப்பற்றினார். அது போன்று உதயநிதி மாறுவார், அவர் எது பண்ணாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவார், திமுக இயக்கத்துக்கு அழிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு மோசமான கொத்தடிமைகள் நிறைந்த கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறிவிட்டது தெரிகிறதா? ஏன் அப்படி பேசுகிறாரு துரைமுருகன் சொல்லு? இந்த மணல் டெண்டர் எனக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறதுக்கா? அது மகனுக்கு எம்எல்ஏ சீட்டு, மகன் தான் எம்பியாக இருக்காரு. மகனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, பொறுப்பாளர் பதவி போட்டிருக்கிறார்கள். இவ்வளோ நாளாக அப்பா பொதுச் செயலாளர் என்பதால் மகனுக்கு கட்சி பதவி எதுவும் கொடுக்காமல் எம்பி போஸ்டோடு நிறுத்தியிருந்தாங்க. இப்போது 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் பொறுப்பாளராக கதிரானந்தி போட்டிருக்கிறார்கள். ரைட்டா? இப்போது அடுத்ததாக இந்த தேர்தலில் துரைமுருகனுக்கு சீட் இல்லை. 80களை கடந்து விட்டார். அவர் லேட் 80ஸில் இருக்கார். காது கேட்கல, முடியல, கஷ்டம், சிரமப்படுறாரு. அதான் வாரத்தில் 3 நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் போகிறவர், நம்ம பார்த்துருக்கோம். இப்போது கதிரானந்தின் மனைவி சங்கீதாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க வேண்டும், அல்லது அவரது பினாமிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து அங்கு சென்ற சாரதி என்பவருக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இழிவான பேச்சு. இதில் ஒரு பெரிய முரண் என்னென்னு பார்த்தா, எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த கட்சியும் சுயமரியாதை என்பதே கட்சியின் கொள்கையாக முழக்கமாக வைத்த கட்சிகள் கிடையாது. அது சுயராஜ்யம் அடையணும், இது வேணும், அது சம உரிமை வேணும், அப்படி இப்படின்ட்டு சோஷியலிசம் வேணும், அது இதுன்னு நிறைய இது வச்சுருப்பாங்க. சுயமரியாதை என்பதை கொள்கையாக வைத்து தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம்.
ஆனால் அந்த கட்சியில் தான் சுயமரியாதைனா என்னன்னே தெரியாதவங்க அந்த கட்சி முழுக்க நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்கு துரைமுருகன் பேசிய அந்த பேச்சு ஒரு உதாரணம். அப்போ இந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான எண்ணம் மனசில் வரும்? இப்படி 85 வயசு கொத்தடிமை இப்படி நம்மளை புகழும்போது மீதி கொத்தடிமைங்க இருக்கும்போது நம்ம எதை பற்றி கவலைப்படணும்? அப்படி உள்ளபடியே இந்த குடும்பம் நினைக்குது. இவ்வளோ பேர் இருக்காங்க காலில் விடுறதுக்கு, இன்ப நிதியை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நான் நேற்று முதல்வர் அவர்களே பேசுறாரு சார், உதயநிதி நினைக்கிறப்ப எனக்கு பெருமையா இருக்கு, நான் நினைக்கிறதெல்லாம் செய்யறாரு. ஆமாம், இப்படி வந்து அப்போ இவர் தான் நினைச்சாரா விடிய காத்தால் 2 மணிக்கு இன்ஸ்டாவில் ரீட்வீட் பண்ணுறத? நான் நினைக்கிறதெல்லாம் செய்கிறாருன்னா இப்போ என்னையா அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லு. அப்போது ஒரு சோம்பேறி மகனை பெற்றோம் என்ற வருத்தம் கூட முதல்வருக்கு இல்லை அல்லவா? தனிப்பட்ட முறையில் உதயநிதி நல்ல மனிதர், ஆனால் ஆட்சி நடத்த லாயக்கான வரான்னு கேட்டிங்கன்னா லாய்க்கு இல்லை, சோம்பேறி. மாலை 5 மணிக்கு தான் சூரிய மறையிற சமயத்தில் தான் உதிக்கும் அவருக்கு மட்டும். அப்போ இதை கேட்டு இரும்போது எய்துகிறார் என்றால் அப்பா எப்படிப்பட்ட அப்பா? ஸோ மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திடம் தப்பித்தவரை கூட மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்க மாட்டார்கள். 2021 நடந்தது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கான பலனை ஒட்டுமொத்த தமிழகமே அனுபவித்து கொண்டிருக்கிறது. இனி அந்த விபத்து நடக்காது. சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குறது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு சார். அதில் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய தரப்பு A1 குற்றவாளியான நாயேந்திரன் அவர்கள் உயிரோடு இருக்காங்க, காவல்துறை தப்ப விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்களே சார். அப்படி ஒரு வாதத்தை யார் எடுத்து வைத்தது தெரியுமா? பிரபல பாத்திர வியாபாரி. யார் பாத்திர வியாபாரி? தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆனந்தன் தான் அந்த பாத்திர வியாபாரி. அவர் இறந்துட்டாரு தானே சார், இன்னும் தப்பு விட்டாருன்னு எப்படி சொல்கிறாங்க? திரு நாகேந்திரன் அவர்கள் இந்த வழக்கில் முதல் குற்றவாளி. அவரது மகன் அஸ்வத்தாமனும் இந்த வழக்கில் குற்றவாளி. நாகேந்திரன் பல ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை பெற்ற கைதியாக வேலூர் சிறைச்சாலையில் இருந்தார். அவருக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதற்கு பிறகு தொற்று ஏற்பட்டு அவங்க குடும்பத்தினர் இவரை தனியார் மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்காடி அதற்கு ஐஸ்கிரீம் உள்ளிட்ட சில அதிகாரிகள் அங்கெல்லாம் சிகிச்சையை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு பிறகு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு 2 அல்லது 3 நாட்கள் உயிருக்கு போராடி இறந்து போனார். அதற்கு பிறகு உடனடியாக உடலை எரியுங்கள் என்று காவல்துறை அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் முடியாது என்று சொல்லி மறுநாள் அந்த உடல் தகனம் செய்யப்பட்டது அல்லது புதைக்கப்பட்டது. அப்போது கூட நாம் பேசினோம், ஒரு கிரீமேஷனுக்கு இவ்வளோ போலீஸ் போட்டிருக்கிறீங்க நீங்கள், கிட்டத்தட்ட 1000 போலீஸ், ஒரு அடிஷ்னல் சிஓபி, 2 ஜேசி, 4 டிசி, ஒரு 10-12 ஏசி, இவ்வளோ பேரை போட்டிருக்காங்க. கரூர் இவ்வளோ பேர் போடலன்னு நம்ம பேசினோம், ஞாபகம் இருக்கா? அவருடைய இளைய மகன் தந்தையின் உடல் முன்பு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள், காட்சிகள் வெளியாகின என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று இந்த பாத்திர வியாபாரி ஆனந்தன் இந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார். என்ன வாதம் என்றால், அவர் ஏன் வக்கீல் இல்லை பாத்திர வியாபாரின்னு சொல்கிறேன்றதுக்கான காரணத்தெல்லாம் சொல்கிறேன். அவர் ஆர்கியூ பண்ண எக்ஸாக்ட் வேர்டை சொல்கிறேன். நாகேந்திரன் நாட் டெட் அப்படின்ன உடனே ஒரு உருவகமாக இதை சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு ஆமாம் அவங்க வீட்லேயும் இறக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹீ இஸ் நாட் டெட், ஹீ இஸ் அலைவ் அப்படின்ட்டு ஜட்ஜு புது ஐட்டமாக வீசுகிறானே, என்னையா அது? ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து வெளிநாட்டுக்கு தப்பி அனுப்பிவிட்டார்கள். நாகேந்திரன் உயிரோடு இருக்கிறார். அரசாங்கம், காவல்துறை அவரை காப்பாற்றி விட்டது. இப்போ வக்கீல்னா போய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, சொல்லலாம். நம்பா ஏக்கர் கணக்கு இல்லையா? இது லாஜிக்கா? கொஞ்சோண்டு அறிவு இருக்கவன் ஒரு நீதிமன்றத்தில் எப்படி வாதத்தை எடுத்து வைப்பானா? நீ ஒரு சாயங்காலமாக பொழுது போகலன்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸு கூட டாஸ்மாக் பாருக்கு குடிக்க போகிறேன்னு வச்சுக்கேன். அப்போ பேசுறதுக்கு எதுவுமே கதை இல்லைன்னா உனக்கு தெரியுமா நாகேந்திர சாவே இல்லையான்ட்டு உட்காந்து நீ உருட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். குடி போதையில் அவங்களும் ஆமாம் மாமு நானும் கேள்விப்பட்டேன் ஒட்டான், நான் வெளிநாட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு காலைல போதை தெரிஞ்சோன்னா மறந்துட்டு அவன் வேலைக்கு போயிடலாம், ரைட்டா? இட் இஸ் அ செஷன்ஸ் கோர்ட். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஹியர் பண்ணிகிட்டு இருக்காரு. 100 வக்கீல் இருக்காங்க அங்கே. போய் இதை சீரியஸாயா நாகேந்திரன் அலைவ் அவர் நம்புறாரா? அப்படி இல்லாட்டி குழப்புவதற்காக இந்த மாதிரி சொல்றாரு. அது லீகல் பாயிண்ட்னால ஏதோ வச்சிருப்பாரு போல சார், நல்ல லீகல் பாயிண்ட், அதை புரிஞ்சுக்க மாட்டோம். அங்கே நிற்கிறவெல்லாம் சிரிச்சுன்னு இருக்கிறான். இவருக்கு மனசில் நம்ம சரியான பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுறோன்னு நினைப்பேன். இந்த சரியான பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுறோன்றது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அவரே அவர் வாதாடி அதை பாக்கெட்டில் ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணி வெளியில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பரப்புறாரு. இப்படி ஒரு கேவலமான வழக்கறிஞரை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆடியோ இருக்குது. பட் இட் இஸ் நாட் லீகல் இல்லை சார்.
அங்க என்ன நடக்குதுன்னு போட்டோ வெளியிடக்கூடாது. நாட் லீகல் தான் இருக்கட்டும். ஜட்ஜு சொல்கிறத ரெக்கார்ட் பண்ணுறதுல நான் வாதாடுறது தானே ரெக்கார்ட் பண்ணுறேன். லீகாலிட்டிக்குள்ளே போவேணாம். பயங்கரமான ஒரு பாயிண்ட்டு, சட்ட நுணுக்கமான ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சிட்டோன்னு உன் மனசில் நினைப்பா. இதை வந்து நீயே வெளியில் வந்து ரெக்கார்ட் பண்ணி பரப்புறேன்னா சரி, அவ்வளோ ஆசையா இருக்கு, இது ஒரு நல்ல பாயிண்ட்டு நீங்க நம்புறீங்கன்னா ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து பேசிட்டு போங்க. பேசுங்க. அதை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுறீங்க? அது போக அந்த பாத்திர வியாபாரி விஷமத்தனமான வேலையை செய்திருக்கிறார். 3 பேருக்கு மோட்டிவ் சொல்கிறாங்க அந்த வழக்கில். ஒன்று ஆற்காடு சுரேஷ், ஒன்று சம்பு செந்தில், இன்னொன்று நாகேந்திரன். இந்த 3 பேருக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எந்த விதமான பகையும் இல்லை என்பதை நேற்று வாதமாக எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ பகை இல்லைன்னா எதுக்கு கொலை பண்ணாங்க, யார் கொலை பண்ணாங்க, புரியுதா? இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அங்கே விவரிக்கிறாராம். நாகேந்திரனுக்கு ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து இருந்தது, இந்த லேண்டு சம்மந்தமான ஒரு பஞ்சாயத்து, அதில் இத்தனை லட்ச ரூபாய் வந்துச்சு, எனக்கு ஒரு 40 லட்ச ரூபாய் அதில் வந்துச்சு, இது கோர்ட்டில் சொல்கிறாராம். அப்புறம் வண்ணாரப்பேட்டையில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது, அது சம்போ செந்திலோடு நடந்தது. சம்போ செந்திலும் நாங்களும் சால்வாக போயிட்டோம், அதில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு. அப்புறம் ஆற்காடு சுரேஷும் அண்ணனும் உட்காந்து பேசி சால்வ் ஆகிட்டாங்க. அந்த மர்டர் பண்ணது வேறு யாரோ, நாங்கள் சமாதானமாக தான் இருக்கோம். மோட்டிவே இல்லைன்னா அந்த மோட்டிவுக்காக தானே இவங்க பூரா ஜெயிலில் இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு அப்புறம் ஜாமீன் ஓடக்கூடாதுன்ற? நேற்று பாத்திர வியாபாரி எடுத்து வைத்த அந்த வாதங்கள் எல்லாவற்றையும் மொத்தமாக பேசியதையெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நோக்கம் இந்த வழக்கை குழப்புவது, திசை திருப்புவது. சரியா? ஏன் இதை செய்ய வேண்டும், ஏன் இதை செய்ய வேண்டும் என்று நாகேந்திரன் தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் அங்கே இருந்த மற்ற வழக்கறிஞர்கள் அத்தனை பேரிடமும் பேசும்போது உறுதியாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆனந்தனுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை உறுதிப்பட அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது இந்த மாதிரியான இந்த சுப்பிரமணியபுரம் அண்ணன் நேற்று இதை தான் அறிக்கை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வாழும் அம்பேத்கர், தென்னிந்தியாவின் அம்பேத்கர்னு கவுன்சில் மேட்ருக்கு வாங்க அப்படின்ட்டு இருக்கார் ஜட்ஜு. இருங்க சார் வரேன், அப்போ அம்பேத்கரை இழிவாக பேசுகிறீங்களான்ட்டு இருக்கார். ஆமாம், வாழும் அம்பேத்கர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்தேன்னா உண்மை எப்படி சொன்னாரா? ஆமாம் ஆமாம், ஏதாவது ஒன்று சொன்னோன்னே நாங்கள்லாம் தலித்துங்க. இது இந்த சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கியா, அதில் எப்படி அவனை காலி பண்ணுவாங்க, அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணணுன்ட்டு நானே முடிவு எடுத்துட்டேன்னாலும் எனக்கு தகவல் வேணும். மூமெண்ட்டு இந்த நேரத்தில் எங்கே இருக்கார், சரியா? இந்த மூமெண்ட் எல்லாம் நன்றாக தெரிந்த நபர் யாராக இருக்க முடியும்? கூடவே சுற்றுறவங்க, கூட இருக்கிறவங்க ஆம்ஸ்ட்ராங் காமிச்சு கொடுக்கணுன்னு தேவை இருக்காது. அண்ட் ஆம்ஸ்ட்ராங் இறந்தால் அந்த இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர் இதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அவரே போய் கத்தி எடுத்துட்டுலாம் வெட்ட வேணாம். அண்ணன் எங்கே இருக்கார், வீட்டுக்கு பக்கத்தில் ஆள் இருக்கார், கூட 2 பேர் தான் இருக்காங்க, பிஸ்டலை வண்டியில் வச்சுருப்பார், டக்குன்னு எடுத்து சுட முடியாது. இது முடியுமா, முடியாதா? சரி, முடிஞ்ச உடனே நீ இயல்பாக இருந்தியா? அத்தனை பேரும் திருமதி பொற்கொடி அவர்களை கட்சியின் தலைமை பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தும் போது நீங்கள் போய் பொற்கொடி காலில் விழுந்து அண்ணன் கேசை எப்படியாவது நான் சிபிஐக்கு மாற்றுறேன், சிபிஐக்கு மாற்றுறதுக்கு எனக்கு இந்த பதவி வேணும் சொன்னீங்களா இல்லையா? சரி, வந்த பிறகு மாற்றுறதுக்கு வேலை செஞ்சீங்களா இல்லையா? செஞ்சீங்களா? எல்லாரும் ரஞ்சித் தான் வந்து பிஎஸ்பியோட தலைவராக வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக டெல்லியில் போயிட்டு அந்த பொறுப்பை வாங்கிட்டு வந்துட்டாரு சார். அப்போ பொற்கொடி அவர்களின் காலில் விழுந்து எப்படியாவது எனக்கு இந்த பதவியை தாருங்கள், நான் இந்த பதவி தந்தால் நான் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு 1 வருட காலம் காத்திருந்தது ஏன்? நீதிபதி வேல்முருகன் மட்டும் இல்லை என்றால் இந்த வழக்கு புதைக்கப்பட்டிருக்கும், விசாரிக்க முடியாத அளவுக்கு புதைக்கப்பட்டிருக்கும். போய் ChatGPTயில் ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி குப்பை மாதிரி ஒரு பெட்டிஷனை போட்டு சரி போட்டுருச்சு, கோர்ட் ஆர்டர் பண்ணிடுச்சு, ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சு. இன்றைக்கி போய் நாகேந்திரன் உயிரோடு இருக்கிறார், வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்கிறியே, இது ஒரு மனு எழுதி சிபிஐட்ட கூட. உண்மையிலே நீங்கள் கோர்ட்டில் வாதாடுவதை நம்பினால் சிபிஐட்ட தானே இதை கொடுக்கணும். இது 2 மாதங்கள் ஆகியும் சென்னை காவல்துறை இந்த ஆவணங்களை ஒப்படைக்காமல், வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்காமல் சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு இடையூறாகவும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு எதிராக இந்த பாத்திர வியாபாரி என்ன நடவடிக்கை எடுத்தார்? இப்போ போய் நீதிமன்றத்தில் இந்த ஜாமீன் வழக்கில் போய் நாகேந்திரன் உயிரோடு இருக்காருன்னு வாதிட்டு அந்த கோர்ட்டு தான் என்ன பண்ண முடியும்? இல்லை, இப்படி குழப்பதன் மூலம் என்ன நடக்கும்னு நினைக்கிறாரு? யாரும் கண்டறியாத ஒரு உண்மையை பாத்திர வியாபாரி கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். இப்போது இது ஒரு பயங்கரமான ஒரு தேரின்ட்டு இது ஒரு பெரிய விவாத பொருளாகும். வழக்கு விசாரணை நடந்தது வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி செய்தித்தாளில் தான் செய்தி வந்திருக்கு. இவரை ரெக்கார்ட் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இதை அனுப்பிச்சு, இந்த பாருங்கள் நாகேந்திரன் உயிரோடு இருக்காரு, நான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபஸ்ட்டு வந்து போய் பேய் கதெல்லாம் சொல்லாத போய் அப்படின்ட்டாங்க. இல்லைங்க நான் இதை கோர்ட்டில் சொன்னேன்னு நீ தமாசு சொல்கிறப்போ நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டாங்க ரிப்போர்ட்ரு. நான் கோர்ட்டில் இதை வாதிட்டு இருக்கேன், இதை பாரு ஆடியோ அனுப்புகிறேன்ட்டு ஆடியோ அனுப்புறது.
அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக நியூஸ் அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமை நடந்த விசாரணை ஞாயிற்றுக்கிழமை காலை தினசரிகளில் செய்தியாக வருவதற்கு காரணம் ஆடியோ எல்லார்ட்டையும் அனுப்பிச்சு நான் பாரு முக்கியமான லா பாயிண்ட் பேசியிருக்கேன். இதுல வேற வந்து பஞ்சாயத்து நடந்தது, எனக்கு கொஞ்சம் காசு வந்திருக்கு, இப்படியெல்லாம் பேசியிருக்காரு சார். சிரிக்கிறாங்க. என் காலைல பேப்பரை பார்த்துட்டு தான் அங்கே இருந்த வக்கீல்கிட்ட எல்லாம் கேட்டா ஏங்க இப்படியே சொல்றாருங்க, எனக்கு அதில் ஒரு 40 லட்ச ரூபா வந்துச்சு, சம்பவ செந்திலுக்கு 20 லட்சம், எனக்கு 40 லட்சம். காலம் சென்ற திரு ஆம்ஸ்ட்ராங்க கட்ட பஞ்சாயத்துக்காரர் என்று கூறினார்னு தான் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா எல்லா பஞ்சாயத்தையும் நேற்று கோர்ட்டில் விரிவாக பேசியிருக்காரு. ஆமாம் பண்ணா ஆற்காடு சுரேஷ் கூட இந்த பஞ்சாயத்து, சம்பவ செந்தில் கூட இந்த பஞ்சாயத்து, இவர் என்னதான் சார் சொல்றது, நாகேந்திரன் கூட இந்த பஞ்சாயத்து, எல்லா பஞ்சாயத்தையும் சால்வ் ஆயிடுச்சு. இதற்காகத்தான் பிஎஸ்பி பதவியை. அப்போது உனக்கு வேலை கட்ட பஞ்சாயத்து. இதை தானே நான் அன்றைக்கி சொன்னேன், நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்னா ரோசம் வந்துச்சு போல இருக்குது. பாத்திரையாவரின்னு சொன்னோன்னே கோட்டுக்கிட்டலாம் போட்டுக்கின்னு போய் ஜட்ஜுக்கிட்ட நின்று வாதாடணும்னு சொன்னால் என்ன வாதாட இருக்கிற பற்றி இருந்தால இஷ்யூ சிம்பிள். ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டு ஜாமீன் கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூனராக உள்ளே போகிறீங்க, ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இவ்வளோ தானேப்பா. இதுக்கு எதுக்கு பேய் கதெல்லாம் சொல்லுங்கிற? கொடுத்தா சாட்சியை கலைப்பாங்கன்னு சொன்னால் அவங்களே விட போகிறோம். அவ்வளோ தான். கொடுக்கக்கூடாதுங்க, இந்த ரீசனுக்காக கொடுக்கக்கூடாதுங்க. சிபிஐ இன்னும் டேக் ஓவர் பண்ணலங்க. சிபிஐ டேக் ஓவர் பண்ண பிறகு நீங்கள் ஜாமீன் கன்சிடர் பண்ணால் கூட பரவாயில்ல. இப்போது ஸ்டேட் போலீஸ் அண்ட் சிபிஐ கிட்டேருந்து டிரான்சிட்டில் இருக்குது. இந்த நேரத்தில் ஜாமீனை கன்சிடர் பண்ணாதீங்க, முடிஞ்சு போச்சு. அதிகபட்சம் 12 நிமிஷத்தில் முடிச்சலாம் ஆர்கியூமெண்ட்டை. ஜட்ஜு பாவம் எப்படி யோசிச்சு பாரு, இந்த பேய்க்கு அதெல்லாம் உட்காந்து கேட்டுன்னு இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. எப்படிப்பட்ட நபர்களே எல்லாம் ஆம்ஸ்ட்ராங் உடன் வைத்திருந்திருக்கிறார் என்று பாருங்கள். இங்கே இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களுமே சொல்வது சிபிஐக்கு போச்சுன்னா ஆனந்தனோட ரோலும் நிச்சயமாக வெளியே வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த பதட்டம் தான் இப்படி கிறுக்குத்தனமாக பேச வைக்குது. இப்போது ஆர்கியூ பண்ணார் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆர்கியூ பண்ணி இப்போது ஜாமீன் கொடுக்குறதா இல்லையான்ட்டு யார் முடிவு எடுக்கணும்? ஜட்ஜு தானே முடிவு எடுக்கணும். ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் அனுப்புகிறேன் பாருங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர், தன்மான தலைவர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம் நீங்கள் பாத்திரையாவரின்னு கேவலப்படுத்திட்டுறீங்க, டாக்டர் பி ஆனந்தன் அவர்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில், அந்த விசாரணை நடந்தது செஷன்ஸ் கோர்ட்டு சேர்த்துக்க, இன்று உயர்நீதிமன்றத்தில் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வாதிட்டு அனைத்து குற்றவாளிகளுக்கும் ஜாமீனை ரத்து செய்தார். ரத்து செய்துட்டாங்க. எங்கடா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? இன்னும் ஜெயிலில் தானே இருக்காங்களா? ஆமாம், கரெக்டாக தான் சார் இருக்கு. எப்படி தீர்ப்பு திங்கக்கிழமைப்பா? இது என்ன? அதான் சொல்கிறேன். தன்மான தலைவர் வாழ்க, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் புகழ் ஓங்குக. இவங்களுக்கெல்லாம் அறிவு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி அறிவற்றவர்களை தான் ஐஸ்கிரீம் அதிகாரி போன்றவர்கள் பயன்படுத்திட்டு நம்மளை டார்கெட் பண்ணுறது. இல்லைன்னா என் மேலே எப்படி சார் வழக்கு கொடுப்பாரு? அவருக்கு வந்து சிட்டுக்குருவி அளவுக்கு மூளை இருந்திருந்தா கூட என் மேலே குறைஞ்சபட்சம் வழக்கு கொடுத்துருக்க மாட்டார். இல்லை சார், வடிவேலு வாதிடுவார் பார்த்துருக்கியா? வண்டு முருகன், என்ன வக்கீல் வண்டு முருகன். அதாவது அப்போ இனிமேல் நம்ம அவருக்கு பேரை மாற்றிடலாம் சார். எல்லாம் பாத்திரையாவரி தான். அது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை மயிலாடுன்னு ஜட்ஜி அதான் நினச்சிருப்பார். அதே மாதிரி இருக்கான் சார். டெல்லி தலைமை வட்டாரங்களில் பேசிக்கிறாங்களா கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் வந்து நீதிபதி ரஸ்தோய் அவர்களை போய் சந்தித்து விசாரணையில் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு முக்கியமான காரணம், அது ஒரு சதி, திட்டமிட்ட சதி அப்படின்ட்டுலாம் சொன்னார்னா செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கிறதுக்கு சம்மன் கொடுத்து கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு சார். சி லுக், ஹில் பி சம்மன்ட். ஓகே, இதெல்லாம் தியரி, இதெல்லாம் சார்ஜஸ், தியரி. விஜயும் டே 1லேருந்தே இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த 41 பேர் இறந்த பிறகு விஜய் வெளியிட்ட வீடியோவில் எல்லா ஊர்லேயும் நாங்கள் போனோம், அங்கெல்லாம் பிரச்சனை நடக்கல, கரூரில் ஏன் நடந்துச்சுன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். சதி இருக்குன்னு சொன்னார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு எல்லாரும் அவங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் சொன்னார்கள். இப்போது விஜய் அவர்கள் நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களை சந்திப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்து விஜய் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த சார்ஜஸ் வைப்பாங்க, செந்தில் பாலாஜியோட ஹேண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற இந்த சார்ஜஸ் வைப்பாங்க. அது அவர்கள் கட்சியின் சார்பில் அருண்ராஜோ நிர்மலோ யாரோ ஒருவர் சென்று அந்த மனுவை தாவேக சார்பாக கொடுப்பார்களே ஒழிய ஃபஸ்ட்டு விஜய்லாம் இதுக்கெல்லாம் போகவே மாட்டார். அவர் விஜய் பனையூரை விட்டு எங்கேயும் நகர்வது போகிற தெரியவில்லை. அஜய் ரஸ்தோகி அவர்களும் பனையூருக்கு வந்து விஜய்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்வதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால் இதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. they will place this charges. மிஸ்டர் செந்தில் பாலாஜி ஆல்சோ வில் பி சம்மன்ட். அதையும் மறுக்கலை. கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, வாட் யூ ஹேவ் டு சே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிகாரிகளே கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா அந்த கரூர் மாவட்டத்திற்கு அவர் தான் மகாராஜா என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் ஆளுகையின் கீழ் இது நடந்திருக்கிறதே என்று கூப்பிட்டு நிச்சயமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரிப்பார்கள். பட் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம், செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணி இந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணிட்டார் அப்படின்றது கூட ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். வேர் இஸ் எவிடன்ஸ் இல்லையா? அதனால் இன்னொன்று சிபிஐ எவிடன்ஸ் இல்லாமல்
இவங்க அரெஸ்ட் பண்ணாங்களே மதியழகனி பவுன்ராஜன் அரெஸ்ட் பண்ணாங்களே அது போலவெல்லாம் சிபிஐ செய்யாது. அதனால தான் அது ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணாது. இதற்கு நடுவே ஒரு கூடுதல் தகவல் கடந்த வாரம் பேசுவதற்கு விடுபட்டு போய்விட்டது. அஜித்குமார் வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீங்கள் இந்த ஒரு 5 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டுட்டீங்க, நிக்கிதா நகை திருட்டு வழக்கு என்னவாயிற்று என்று கேள்வி எழுப்பிய போது சிபிஐ அதிகாரிகள் நாங்கள் டெல்லியில் இருக்க மத்திய அறிவியல் பரிசோதனை கூடத்தில் நிக்கிதாவோட ஃபோனுக்குன்னுலாம் நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம். அப்போது தான் அங்கே இந்த மானாமதுரை டிஎஸ்பிக்கு ஃபோன் செய்த சார் யார் அந்த சார் என்ற விவரங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்ன உடனே 3 வாரங்களோ என்னமோ டைம் கொடுத்து டெல்லி லேபுக்கும் குயிக்காக சிபிஐ கேட்குற டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், சிபிஐ வில் டூ எ ப்ரொஃபஷனல் ஜாபு. இதிலும் அது போன்ற ஒரு ப்ரொஃபஷனலான ஜாபை சிபிஐ செய்வார்கள். அதனால் அதுக்கு இஷ்டத்துக்குலாம் அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது தினமலரில் ஏன் இந்த நியூஸ் அதுவும் செந்தில் பாலாஜி கைது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி வந்திருக்குதுன்ட்டு தெரியவில்லை. அதே போல் தினமலர் டீ கடை பெஞ்சில் இன்றைக்கி இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன செய்தி? மளிகை கடை பேரில் வந்துட்டு மொபைல் டெண்டர் எடுத்தது. அது நம்ம முன்னாடி பேசியிருந்தோமே சார். நம்ம பேசி தான் கெடுத்து விட்டிங்களே டெண்டரை. பேசி இதாக ரத்து பண்ணிட்டாங்க. 30,000 செல்ஃபோன் வாங்குற அந்த டெண்டரே ரத்தாயிடுச்சு. எல்லாம் உங்களால தான். நான் என்னால் இல்லை, உன்னால் தான் ரத்தாயிடுச்சு. அந்த செய்தி இன்றைக்கி வந்திருக்குது. மளிகை கடை பெயரில் 30,000 செல்ஃபோன்கள் அப்படின்னு 2 பேர் பிட் பண்ணாங்க. ஒருத்தவங்க லாவோ ஃபோன் தரேன்னாங்க, இன்னொருத்தவங்க சாம்சங் தரேன்னாங்க. டெண்டர் ரத்தாயிடுச்சு. இன்றைக்கி அது செய்தியாக வந்திருக்கிறது. நல்லது சார். ஏழை மக்களுக்கு தரமான ஒரு ஃபோன் போய் சேர்ந்ததுன்னா சந்தோஷம். உண்மையிலேம்மா நீங்கள் பாருங்கள், அந்த சத்துணவு கூடத்தில் உதவியாளர்களுக்காகத்தானே அந்த ஃபோனு. சாம்சங்னாலும் ஒரு 2 வருஷம் கிடக்கும். இது போய்ட்டு ஒரு மாதத்தில் உயிரை விட்டுருச்சுன்னா போய் புது ஃபோன் கொடுப்பாங்களா சொல்லு? கவர்மெண்ட்லேருந்து போன காசும் வேஸ்ட்டு. இன்னொன்று, ஒரு ஃபோனுக்கு 6,000 ரூபாய் மார்ஜின். யோசிச்சு பாருங்கள். இந்த மணப்பாறை மளிகை கடைக்காரர் ஒரு ஃபோனுக்கு 6,000னா 30,000 ஃபோனுக்கு என்ன ஆச்சு காசு? மளிகை கடைக்காரர் பிட் பண்ணியிருந்தாரா? மாலா சூப்பர் மார்க்கெட் மணப்பாறை. சார் அதுக்கு பின்னாடி என்ன சார் இருக்குது? கீதா ஜீவன் அவர்களின் பிஏ ரஜினி என்று ஒருவர் இருக்கிறார். இது உள்ளபடியே இந்த செல்ஃபோன் மேட்டரில் கீதா ஜீவனுக்கு ரோல் இல்லை. ஆனால் அவர் பேரை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. மினிஸ்டர் பிஏ பேசினா மினிஸ்டர் பேசுகிற மாதிரி தான். அவரை மீறி எப்படி இது பண்ணுவீங்க? முழுக்க அந்த ஸ்கீம், அந்த செல்ஃபோன் மேட்டரோட மூளையாக இருந்தது ரஜினி. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாலா சூப்பர் மார்க்கெட்டே ரஜினியோட கடைன்றாங்க. இன்னொன்று அப்ளை பண்ணுறீங்களே, மாலா டெலிகம்யூனிகேஷன், மணப்பாறை கம்யூனிகேஷன் ஏதாவது ஒன்று வைக்கக்கூடாது, மாலா சூப்பர் மார்க்கெட்டு போட்டு பிட் பண்ணி நம்ம தலையிலனா கொடுத்துருப்பாங்க. நேரம் முடிஞ்சிருக்கும். யோசிச்சுப்பார். ஒரு ஃபோனுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் மார்ஜின்ன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ப்ராடக்ட்டும் தரமாக இருக்குது. 6,000 ரூபாய் ஒரு ஃபோனுக்கு லாபம்னா என்னயாச்சு? கண்ணு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் பகல்கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன நடந்தது என்பதை சொல்கிறேன். அதன் பின்னணியில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பேசினோம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் கேன்சல் ஆகிடுச்சுன்னு, இல்லையா? நாம் பேசிய அந்த விஷயம் துணை முதல்வர் உதயநிதிக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்ச உடனே உதயநிதி இந்த ரஜினிகிட்டெல்லாம் பேசலை, ஓகேவா? உதயநிதி அந்த கிளிப்பை அவர் முருகானந்தத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. அனுப்பிச்சு அவர் பேசுனது கரெக்டாக இல்லையா நீங்களே போய் பாருங்கள். மார்க்கெட்டில் லாவா ஃபோனோட விலை என்ன? 6,000 ரூபா ஃபோனை எப்படி இவன் 11,500 ரூபாய்க்கு பிட் பண்ணுறான்? பேசின பிறகு நீங்கள் இந்த டெண்டர் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் தலையிட்டு, ஏற்கனவே நான் பிரிகேட் மேட்டில் ஜெயிலுக்கு போயிட போகிறேன், இன்னொரு மேட்டை இழுத்து விட்றாதீங்க, நிப்பாட்டு என்று நிப்பாட்டி போச்சு. இதுதான் சார் ஊடகத்தோட வேலை. மக்களுக்கும் அரசுக்குமான இணைப்பு பாலம். ஆமாம். மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அரசுக்கு தெரியல, காவல்துறை அங்கே எடுத்துகிட்டு போகல, உளவுத்துறை அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லலை அப்படின்னா அந்த பணியை தான் நம்ம செய்கிறோம். அதனால தான்மா ஊடகத்தை 4வது தூண் என்று சொல்கிறார்கள். நாம் ஒரு தூண். இந்த தூண் வேலை செய்யலாம் சாஞ்சிரும் டெமோக்ரஸி. புரியுதா? ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் மீடியா ஒரு தூண். ஒரு 4 தூணில் ஒரு தூண் இல்லைன்னா சாஞ்சிராத கட்டடம். அது சாயக்கூடாதுன்றதுக்காக தான் 4வது தூணாக நாம் ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்துகிறோம். அதை எடுத்துக்கோங்க. ஹைவே டெண்டர் எடுத்துக்கோங்க, ஓகே. மணல் எடுத்துக்கோங்க. மணல்லாம் மாலதிலாம் இப்போ வேலைக்கு வரல. எவ்வளோ பேசுனே தெரியுமா? ஸ்டோரி பண்ணியிருக்கேன் தெரியுமா? விட்டாமல். இதுதான் நம்ம வேலை. ஸோ அரசு அவமானப்படுத்துறது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அரசு சரி பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நோக்கம் தான். சந்தோஷமாக சொல்கிறேன்ல. நான் க்ளோஸாக இன்னொரு விஷயத்தை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். திஸ் லேப்டாப் டெண்டர். நேற்று எடப்பாடியில் லேப்டாப் வழங்குறதை பற்றி தோற்றுருவோன்னு பயம் தேர்தலை மனசில் வச்சு தான் இவங்க லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த லேப்டாப் டெண்டரையும் நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தேன்.
10 பைசா கட்சி நிதி வாங்காமல் கொடுக்கப்பட்ட டெண்டர் லேப்டாப் டெண்டர். அந்த டெல்லு, ஹெச்பி அண்ட் ஏசர் 3 கம்பெனியும் வழக்கமாக கொடுக்குறத விட கம்மி காசு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10 பைசா பார்ட்டி ஃபண்டில். இல்லைன்னா டெண்டர் ரத்து பண்ணுறாங்க மூடுக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. இவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க, அவங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. அவங்க இதுக்கு மேலே குறைக்க முடியாதுன்றாங்க, இவங்க இதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்னென்னமோ பேசி பார்த்து ஸ்டேட்டோட ஜிஎஸ்டி பங்கை வேவ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாம் பேசி பார்த்து ப்ராப்பராக ஒரு வேலையை ஃபிக்ஸ் பண்ணி நல்ல கான்ஃபிகரேஷனில் பிள்ளைங்களுக்கு இந்த வாட்டி லேப்டாப் கிடைக்க போகுது. ஸோ இப்போ அதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருந்தால் நம்ம சொல்லியிருப்போம், நின்றுருக்கோம். ஸோ மக்கள் பணம் வீணாக போவதை தடுப்பதற்காக தான் இதை சொல்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஹைவேஸ் இன்ஜினியர்ஸோடு போய் சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் உனக்கு டெண்டர்னு 4000 கோடி ரூபாய் டெண்டர் நீ தூக்கி கொடுக்குறிய. நம்ம அன்றைக்கி நான் குறி சொல்லலைன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும்? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போது இதை மாதிரியெல்லாம் அவங்கள சம்பாதிக்க அனுமதி காட்டி அவங்களும் வந்து இந்த எலெக்ஷன் தேர்தலுக்கான செலவுகளெல்லாம் எப்படி சார் சமாளிப்பாங்க? மாலதி, நாம் அடையாளப்படுத்தி பேசியது பெரும் கடலில் ஒரு துளி. புரிஞ்சுக்குங்க. டாஸ்மாக் மட்டும் எடுங்க. நேற்று ஒரு எடப்பாடி பேசினார்ல, 10 ரூபான்னு கணக்கு வச்சாலே 24,000 கோடி இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க. இது மட்டும். பிடிஆர் ஒரு விவரமான அமைச்சர்னு ஒத்துக்கிறீங்களா? படித்தவர்னு ஒத்துக்கிறீங்களா? 22 சொன்னார் அவர். மகன் ஒரு 30,000 கோடி, மருமகன் ஒரு 30,000 கோடி சொன்னாரா? மருமகன் அவருக்கு சொந்தக்காரர். எதுக்கு சபரீஷனை பற்றி அவர் தப்பாக சொல்லணும்? 22லேயே 60,000 கோடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் ரேஸ்லாம் நடத்தினாங்க. ஆமாம். இது போக இன்னொன்று நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டான்சானியா பருப்பு பற்றி ஒன்று உருட்டினோம், ஞாபகம் இருக்கா? நமக்கு அதில் தலையிடலன்னா என்ன இருந்திருக்கும்? ஸோ ஒரு துளி, புரியுதுங்களா? இது மாதிரி இது நம்ம தகவலுக்கு வந்தது பேசுகிறோம், வராமல் இன்னும் எவ்வளோ நடந்துகிட்ருக்கு. ஆனால் இனிமேல் அடிக்கடி வரும். அணைய போகிற விளக்கு இல்லையா? அதனால் இந்த இப்போது இன்னொன்று எல்லோரும் டேஸ்ட்டு கண்டுக்கிட்டாங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம். ஓகே, அடாவடியாக நமக்கு டெண்டர் கொடுக்கலன்னா இவன்கிட்ட தகவலை சொன்னோன்னா கெடுத்து விட்ருவான் அப்படின்னு தகவல்கள் கொட்டி கொண்டு இருக்கின்றன. சரிபார்த்து ஒவ்வொரு டெண்டராக எடுத்து விடுவோம். ரைட்டா? சார், தாவேக பொதுக்குழுவில் இந்த கூட்டணிக்கான கதவு முடிக்கப்பட்டது, மூடப்பட்டுச்சு. ஏன்னா அதிமுக தாவேக கூட்டணி பேச்சு நடந்துக்கே இருந்துச்சு. அதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்க. நான் தான் முதல்வர் வேட்பாளர், என் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் நிர்வாகிகள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். தினமலரில் பெரிய நியூஸாக வந்திருக்கு. சரி, நீ தான் இப்போ மூத்த பத்திரிகையாளர் ஆகிட்டியே, சொல்லு, அது கரெக்டாக தப்பா? இல்லை சார், இன்னும் கொஞ்ச நாள் ஓட விட்டுருக்கேன் சார். ஜனவரி எண்டில் இப்படி சொல்லியிருக்கலாம். அந்த செய்தி கரெக்டாக இல்லையா? கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்? அவங்க நிர்வாகிகளுக்கே தெரியும் நம்ம தோற்றுருவோன்னு சொல்லிட்டு. எப்பா விஜய் கட்சி நிர்வாகிகள்ப்பா, அவங்களுக்கு விஜய் முதல்வர் ஆகணும்னு தான்ப்பா ஆசை. அதைத்தானேப்பா விஜய் சொல்லியிருக்காரு, யார் கூடயும் கூட்டணி கிடையாதுன்ட்டு. அப்படி இருக்கும்போது நிர்வாகிகள்லாம் சந்தோஷமாக தானே இருக்கணும். விஜய் அவர்களை முதல்வர் ஆக்கணும் அப்படின்றதுல எல்லாத்துக்கும் ஆசை தான். ஃபஸ்ட்டு அதுக்கு ஜெயிக்கணுமே. அது ஜெயிக்கணும். அதை காட்டியே ஃபஸ்ட்டு நம்ம எம்எல்ஏ ஆகணும். அதை எம்எல்ஏ ஆகணும் தான் அதிமுகவோட கூட்டணி அமைக்கணும். அமைச்சோம்னா ஈஸியாக எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் நினைப்பாங்க. அதான் சார் இன்றைக்கி செய்தியிலையும் போட்டுருக்கு. பர்ஃபெக்ட். இன்றைக்கி விஜய் நிகழ்ச்சிகள் எந்த பகுதியில் நடந்தாலும், சின்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் பேனர்கள்லாம் எவ்வளோ பெரிய பேனர்களை வைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? ஒரு பேனர் வைக்கிறதுக்கு ஒரு 10,000 செலவுமா? 30,000 to 50,000 ஆகும். சரியா? எல்லா பேனரையும் எல்லார்ட்டையும் காசு வசூல் பண்ணிலாம் போடுறதில்ல. அங்கங்கே ஒரு செலவை ஏற்றுக்கொள்வார் இல்லையா? அங்கே அந்த ஒரு விஜய் கட்சியில் ஈஸியாக சரவணன் ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேனருக்கு மட்டும் இது வரைக்கும் இருந்தாலும் ஒரு 30-40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பார். ரைட்டா? ஈஸியார் சரவணன் எதுக்கு அவ்வளோ லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாரு? எம்எல்ஏ சீட் ஜெயிக்கணும். வாங்கி ஜெயிக்கணும். இப்போ இந்த ஈசிஆர் சரவணை சோழிங்கநல்லூர் தொகுதி தான் குறிவைப்பார் என்று நான் நினைக்கிறேன். இப்போது சோழிங்கநல்லூருக்கு அவர் குறிவைத்தார் என்றால் அவர் தனியாக போட்டிடுவார், அதிமுக சார்பில் கந்தன் போட்டிடுவார். இப்போ திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ ரமேஷ் அரவிந்தார் சம்திங் அவர் போட்டிடுவார். ரைட்டா? ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ கந்தன் இந்த ஏரியாவில் பழம் தின்று கொட்டை போட்டவர். ஓகே. இன்னொன்று எல்லோருக்கும் அறிமுகமானவர், எடப்பாடி பழனிசாமியோடு நெருக்கமானவர். இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க. இப்போ ஈசிஆர் சரவணனோட சான்சஸ் எவ்வளோ? ஜெயிக்க முடியுமா? ரொம்ப கம்மி. ரைட்டா? குறைஞ்சது ஒரு 3 கோடி செலவு பண்ண வேண்டியிருக்குமா? பெரிய தொகுதி, 7 லட்சம் வாக்காளர்கள். எவ்வளோ செலவு பண்ணோம்? கணக்கு தான் செலவு பண்ணோம். அப்படியே ஒரு 10 கோடி வாங்க. 10. ரைட்டா? பெரிய தொகுதி. ஓகே, 10 கோடி செலவு பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு சரவணன் எதுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்?
ஒரு தொகுதி சோழிங்கநல்லூர். ஏன்னா அவர் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தாவேக்கால செலவு பண்ணுறது இந்த சரவணன் தான். 10 கோடி எதுக்கு அவர் செலவு பண்ணோம்? இல்லை விஜய் மீது இருக்கிற பிரியத்தால் நான் சும்மா காட்டியும் 10 கோடி செலவு பண்ணுறேங்க அப்படின்னு பண்ணுவார். இதுபோல் மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் தமிழகம் முழுக்க எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொன்று, தாவேக்காவின் பெரும்பாலான நிர்வாகிகள் எளிய பின்புலத்திலேருந்து வரக்கூடியவர்கள். ஓகேவா? நம்ம தம்பி லயலா மணிக்கு சீட்டு கொடுக்குறாங்க. லயலா மணிட்ட காசு இல்லை, எனக்கே தெரியும். யாரோ ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டு வர்றாங்க. ரைட்டா? இப்படி தான் உங்களுக்கு இந்த மாதிரி அடையாளம் தெரியாத, முகம் தெரியாத, செல்வாக்கு இல்லாத கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சம் ஸ்பான்சர் வில் கம். ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சா. எக்ஸாக்ட்லி. எப்போ ஸ்பான்சர் பண்ணுவாங்க? நீ ஜெயிச்சு எம்எல்ஏவாக போனால் தான் எனக்கு பிரயோஜனம். அப்போ தான் நான் 5 கோடி இறக்குவேன். இல்லைப்பா எனக்கும் விஜய் நான் ரொம்ப பிடிக்கும்ப்பா, நானும் விஜய் ஃபேன்ப்பா, லியோவையே 10 வாட்டி பார்த்தேன்ப்பா நான் அப்படின்ட்டு யாராவது 5 கோடி ரூபாய் தூக்கி சும்மா செலவு பண்ணுவீங்களா? இதுதான் சிக்கல். ஸோ இந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் விட்றீங்க. இப்போ கோவையில் இருக்கக்கூடிய தாவேக்க நிர்வாகிக்கு வேலுமணியை எதிர்த்து ஜெயிப்பது என்றால் எப்படி என்பது தெரியுமா தெரியாதா? நம்ம கரூர் நிர்வாகி மதியழகனை எடுத்துக்கோங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரே புலம்பிட்டு இருக்காரு. அவர் பெரிய பணக்காரர், அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு. அதுக்கப்புறம் தான் இங்கே வர்றாரு. அவரே புலம்புறாரு. ஒரு போஸ்டர் ஓட்ட விட மாட்டேறாங்க. அது மட்டும் இல்லை, ஏப்பா வீட்டுக்கு வீடு வாஷிங் மிஷின் கொடுத்தா எப்படியா மேட்ச் பண்ணுவேன்? தம்பி சொல்றது கரெக்ட் தான் சார். போஸ்டர் கிளிக்கே விட மாட்டேன்றாங்களா சார்? செந்தில் பாலாஜி ஒன்ஸ் ஒட்டிட்டாருன்னா செவுத்துல எல்லா செவுத்துலையா எல்லாம் உதவி சீட்டுனா எழுதி வச்சுக்கிறாங்களா? அவர் போய் ரெட்டலையே எங்கள் படம் வரைய விட மாட்டாங்களா? இப்போ மதியழகன் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். இப்போ மதியழகனுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுவாங்களா? மதியழகன்லாம் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. பவுன்ராஜுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்க. யார் ஸ்பான்சர் பண்ணுவா பவுன்ராஜுக்கு? அப்போ யார் செலவு பண்ணுவா? அப்போ எதுக்கு கேண்டிடேட் போடுறீங்க? ஓட்ட பிரிக்க. இதையும் மனதில் வைத்து தான் நான் சொல்கிறேன், 26 அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், திமுக வீழ்த்தப்படும் என்று. புரியுதா? இதுதான் கலை யதார்த்தம். உங்களுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு டிவிக்கேன்னு கத்துறதுக்கு நல்லாயிருக்கும். தொகுதி எடுத்துக்க, சோழிங்கநல்லூர் எடுத்துக்க, 7 லட்சம் வாக்கு. அதாங்க சார், இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் மனசு மாறுவார், கூட்டணி ஏதாவது அறிவிப்பார் அப்படின்னு தான் நிர்வாகிகள் நினச்சிட்டு இருந்தாங்களாம். அப்படி அறிவிக்கிற மூட்லேயும் இருந்தாராம். ஆனால் அந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க அவங்க மனசை மாற்றிட்டாங்க. ஒரு சில நிர்வாகிகள் போய் அவர்கிட்ட பேசி, யார் அந்த ஒரு சில நிர்வாகிகள் பேரை சொல்லு. அதெல்லாம் போடல நியூஸ்ல. சரி, ரொம்ப கஷ்டமா? கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹெல்த்து பேஸ்கெட் பால் இல்லையா? பேஸ்கெட் பால் ஹெல்த்து தான் காதில் போய் ஓதி ஆதவுக்கு அதிமுகவை பழி வாங்கினோம். வேலுமணி அவர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவில் இணைவதற்கு முன்பு, விசிகாவிலேருந்து வெளியேறி தாவேக்காவில் இணைவதற்கு முன்பு வேலுமணி மூலமாக வேலுமணி கூட்டு போயிட்டு, அண்ணன் நல்ல தம்பி, நல்லா வளர்ந்த தம்பி, நல்லா பந்துக்குந்தெல்லாம் நல்லா விளையாடும் தம்பி அப்படின்னு உட்காந்து மாட்டின் மருமகன் வேறு ஒன்றும் இல்லை, நின்று பேஸ்கெட் பால் பிளேயர்ன்றதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு எடப்பாடி பேசிட்டு இருக்காரு. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அது ஸ்பீச் இல்லை, ஸ்டைல்லாம் தெரியும்ல. எல்லாம் பண்ண உடனே, அண்ணே சென்னை முழுக்க என் பொறுப்பில் விட்டுருங்க. யார்கிட்ட? எடப்பாடிட்ட. சென்னை முழுக்க நீங்கள் என் பொறுப்பில் விட்டுருங்க, சென்னை நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பாரா? சென்னையில் யாரை நிர்வாகியை போடுறது, யாரை வேட்பாளரை போடுறது, யார் நின்று ஜெயிப்பாங்க, இது மொத்தத்தையும் இவர் பார்த்து போகிறான். அப்புறம் இதுக்கு பொதுச் செயலாளர். அதே தான், இதை தான் அவர் கேட்டிருக்காரு. தம்பி நான் எதுக்கு பாருக்கேன் அப்படின்னு கிளம்புன்ட்டார். இவர் என்ன நினச்சிட்ருக்காரு, எடப்பாடி பழனிசாமி விஜய்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ரைட்டா? அவர்கிட்ட போயிட்டா, அண்ணன் இதை என்கிட்ட கொடுத்துருங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அம்மா வந்தோடனே ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணுறியே, யாருமா நீ அப்படின்னு நினச்சிருப்பாங்களா? அப்படி தான் கேட்டிருப்பார். எப்படிப்பட்ட ஆள்? அவர்கிட்ட சொன்னோடனே, தம்பி நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் தம்பி, பேசிட்டு சொல்கிறேன் பாப்பா அப்படின்ட்டு வேலுமணி பார்த்து எங்கே இந்தியா பிடிச்சிட்டு வந்தவனே. அப்புறம் அங்கே கதவு அடைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் தான் சரி வேறு இடத்துல லேயத்தை வைக்கலான்ட்டு போய் பனையூரில் விற்றுட்டார். அது சீமான் கிட்ட கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு சார், அதிமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வாங்கி தரேன் அப்படின்னு. எப்படி கொடுப்பார் பாரு எடப்பாடி. திரு சீமான் அவர்களே இதை சொன்னார். எல்லா இடத்துலையும் இப்படி உருட்டுறது, மிகை மதிப்பீடு, தன்னை பற்றி மிகை மதிப்பீடு. அதான் சொல்லுவீங்களே நீங்கள், தாவேக்காவுக்கு போனால் தன்னையே விஜய் நினச்சிக்கிறது, அதிமுகவுக்கு போனால் தன்னையே எடப்பாடி பழனிசாமி நினச்சிக்கிறது. எப்போ அப்போ தான் போகிற ஃபஸ்ட்டு மீட்டிங்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட உனக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. யூ ஷுட் இம்ப்ரெஸ் ஹிம். இது மாதிரி பண்ணலாங்க, இப்படி இது பண்ணலாம், நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் கட்சிக்கு அப்படின்னு சொன்னோன்னா, வாப்பா உனக்கு கொஞ்ச நாள் பதவி கொடுக்குறப்பா வாப்பான்னு சொல்லிட்டு இது பண்ண. அதெல்லாம் முடியாது. இன்றைக்கே சென்னை கொடுத்துருங்க என்கிட்ட. அப்போ பாலகங்கா, ஆதி ராஜாராமு, விஎஸ் பாபுலாம் அப்படிப்பட்ட நபர் தான் பேஸ்கெட் பால்.
புரியுதா? அந்த அடிப்படையில் அன்னை ஜெயிச்சிடும். நம்ம பேச்சு பார்த்துடலங்க. ஒருக்கிட்டாரு. அப்போ என்ன மாதிரி ஐடியா கொடுத்துருப்பாரு அவர்கிட்ட? உங்கள் வாயால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர், அண்ணே வாயில் போடுங்க, வாயில் போடுங்க, வாயில் போடுங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்கல்ல, புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு. உண்மையாக இதை என்னால் ஜீரணிக்கவே முடியல சார். அவ்வளோதான் ஒரு அறிவு, அவ்வளோதான் மெச்சூரிட்டி. எனக்கு என்னென்னா விஜய் பார்த்தா தான் பரிதாபமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுங்களையா கூட வச்சுக்கிட்டு முதல்வர் நாற்காலியை பார்த்து கனவு கண்டுக்கிட்டு இருக்காருன்றது நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்லாயிருக்கும் இது கேட்குறதுக்கு, புரியுதா? இப்படி அப்படின்ட்டு எடப்பாடிக்கு தெரியும், தம்பி நீ போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாரு. இவருக்கு புதுசு இல்லை, அருமையாக பேசுகிறானே. இல்லை சார், ஒரு நல்ல பர்சன்டேஜ் ஓட்டை வாங்குவார். சிம்பிளாக சொல்கிறேன், தொட்டு போடுறான் எங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு ஐயா அப்படின்னு இருக்குமா இருக்காதா? இல்லைண்ணா, எல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு அன்றைக்கி டிஎம்கேக்கு சைக்கிளில் வந்து ஆதரவு தட்டினார். நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு. நல்லா இருக்கும் இந்த தேர்தல். நல்லா சுவையாக சுவாரஸ்யமாக, ரொம்ப ஒரு கலகலப்புக்கு பஞ்சம் இல்லாமல் விறுவிறுப்பாக இருக்கும். நல்லா இப்போ தானே ஜென்ரல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுற மீடியாவுக்கு வந்து செம்ம தமாசா இருக்கும். சிரித்து மாளாது, காத்திருங்கள். சரி சார், அது என்னன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ஆக்சிடென்ட் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சார்.